அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி தான். இந்த நாட்களில் மன அமைதியும் சமாதானமும் சாந்தமும் நம்மளோட எப்போது கூட இருக்க வேண்டும். படபடப்பு இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், கோபங்கள் இல்லாமல் இறைவனை சார்ந்து இருக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோனா எழுதிய நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 10-12 முடிய. மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். பிரைஸ் தி லார்ட். நாமுமே இறைவன் நமக்கு ஒரு வார்த்தைகள், ஒரு பணியை கொடுத்து நம்மளை செய்ய சொல்கிறார் என்று வச்சுக்கோங்க. நாம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த துன்பங்கள் உண்டு இல்லையா? அவர் நம்மிடம் கணக்கு கேட்பார் அல்லவா? அவர் கொடுத்த இதை நாம் எதுவும் நிறைவாக செய்யாமல் இல்லை செய்ய மறுத்தாலும் தெரிந்து கொண்டவர் நம்மளை விடமாட்டார். எல்லாரையுமே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் அவர் நம்மிடம் கொடுத்த பொறுப்புக்கு கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். யோனா என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன தூக்கி கடலில் வீசுங்க, கடலில் எரிஞ்சு விடுங்க சொல்லிட்டார் அவர். ஏனால் இத்துன்பம் என்னால் தான் வந்தது. நம்ம யாராவது சொல்லுவோமா? அப்படியே துன்பங்கள் வந்தது, ஒருத்தர் மத்தியில் இருக்கிறோம், ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த துன்பம் நம்மளால் தான் வந்தது நாங்கள் பகிரங்கமாக சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சொன்னால் ஏதாவது நடக்கும் என்று நாம் பயப்படுவோம் இல்லையா? அந்த நிலை மாற வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன பணி கொடுத்தாரோ கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாமே. அவர்கிட்ட சொல்லிடுவோமே, நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்கிறான் ஆண்டவரே, சொல்லு, ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாதான் அவங்க விருப்பம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் எந்த நிலையில் எப்படி இருந்து நாம் சொல்ல வேண்டும்? இறைவனோடு இணைந்திருக்கும்போது அவர் கொடுத்ததை அனைத்தையும் நாம் சொல்லும்படி அவர் நமக்கு வாய்ப்பளிக்கும் போது சொல்ல வேண்டும் கண்டிப்பாக. ஏனென்றால் மனம் மாறுவதற்கு, அதற்குத்தான் நம்மளை அழைத்தார். நீ பிறருக்கு சொல்லு என்று. அப்போ நம்மளை அழைக்கும்போது ஒரு குடும்பத்தில் தலைவன் தலைவி யார்கிட்டையாவது இறைவன் தூய ஆவியானவர் உணர்த்துவார், பேசுவார். அப்படி பேசும்போது அதை கேட்டு நாம் கீழ்ப்படியும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, கேட்கவில்லை என்றால் கண்டிப்பாக துன்பம் வரும். அப்பொழுது நாம் கண்டுகொள்ளலாம், நம் குடும்பத்தில் யாரோ ஒருவர் தப்புரிந்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள், இறைவனுக்கு பிடிக்காத காரியம் செய்திருக்கிறார்கள், அதனால்தான் இத்துன்பம் வந்தது என்று நாம் நினைத்து கொள்ளலாமா வேண்டாமா? ஆம். ஏனென்றால் நம்மை நாமே காத்து கொள்வதற்கு, நம் குடும்பத்தை காத்து கொள்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேர்ந்தெடுப்பு நிறைவான தேர்ந்தெடுப்பாக இருக்க வேண்டும். இறைவனோடு பங்களிப்பு நிறைவான பங்களிப்பாக இருக்க வேண்டும். நாம் எந்த பங்களிப்பில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் சிந்திப்போமா? ஒரு விஷயம், எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, யோனாவை போல் நீர் எங்களை தேர்ந்தெடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேர்ந்தெடுப்பு நாங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆமாண்டவரே. ஆனால் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பிறருக்கு சொல்லுகிறோமா, பகிர்ந்தளிக்கிறோமா, என்னாலும் என் நிலையிலும் உண்மை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோமா என்பதுதான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அது பெரிதாக எண்ணாதவாறு அந்த தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஆமாண்டவரே, நீர் யோனாவை மீட்டெடுப்பது போல் எங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று உம்முடைய இரக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.